ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா? பார்த்திங்கன்னா காராமணி, லாங் காராமணி அறுவடை பண்ணியிருக்கோம். அப்புறம் காராமணியில் இந்த லாங்காக இருக்குல்ல, அதில் வந்து சின்ன வெரைட்டி பார்த்திங்கன்னா விதை சேகரிச்சிருக்கோம். இந்த மாதிரி தான் இருக்கும் விதை, அது நம்ம சேகரிச்சிருக்கோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி விதை இருக்கும். இப்படிப்பட்ட லாங் காராமணி சேகரிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஒரு காராமணி காமிக்கிறேன். விதை இது வந்து கருப்பு கலரில் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டா. அப்புறம் இது ஒரு காராமணி விதை சேகரிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம போடணும் இல்லை, அதுக்காக விதை சேகரித்து வச்சுருக்கோம். ஒரு கையில் வீடியோ எடுத்து போடும்போது கஷ்டமாக இருக்குது, அதனால தான். பார்த்திங்களா, 4. அடுத்தது இது ஒரு காராமணி, இது பிளாக் கலரில் விதை இருக்குது. ஆல்ரெடி சேனலில் நான் போட்டிருப்பேன். இது வந்து ப்ரௌன் கலர், பார்த்திங்களா, காமிக்கிறேன். காராமணி 4 விதமான காராமணி நம்ம இந்த விதைகள் சேகரிச்சிருக்கோம். இதில் இருக்குது பார்த்திங்களா, 1 2 3, இது 1 4. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய். இன்னைக்கு சமையலுக்காண்டி தான் பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சமையல் சட்னி ஏதாவது அரைச்சோன்னா அப்பப்போ போய் எடுக்கிறதுனால மிளகாய் வந்து சின்ன இளம் மிளகாவே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்றைக்கி ஒரு தக்காளி கிடச்சிச்சு, ஃபஸ்ட்டாக இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு தக்காளி. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொப்பி கத்தரி. இது வந்து நிறைய பேர் விதை கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி விதை அட்டையை நான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இது வந்து சின்னதாட்டு இருக்கும். ஒரு தக்காளியில் வந்து 3, ஒரு கத்தரியில் வந்து 3 செடி நின்றுது. அதில் இருந்தது 3 கத்தரிக்காய் இருந்தது, சரியா, சாரி. அப்புறம் வந்து இது வந்து வரி கத்தரி. அதுக்கப்புறம் இது பச்சை கத்தரி. அப்புறமா வந்து இது வந்து ஊதா கத்தரி. இப்படி இன்றைக்கி வந்து இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.